ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றப்ப ஒரு சுகம் இருக்கே. என்ன வடையா? வணக்கம் நண்பர்களே, கன்சல்டன்சி சேலஞ்ச் டே 25. இன்டர்வியூ போகிறதுக்கு டாக்குமெண்ட்லாம் வீட்டில் தான் இருக்கு. அதை எடுக்க ஊருக்கு போகலான்னு நம்ம இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப போகிறோம். மார்னிங் சாப்பாடு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம், சாப்பிடல. நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வீட்டுக்கு ஆஃப்டர்நூன் போய் ஒரு புடி பிடிச்சலான்னு மார்னிங் சாப்பிடல. நாக்கு துடியா துடிக்குது. பஸ்ல ஏறினா வெல்கம் நம்மள வரவேற்றாங்க. ஸோ சும்மாவா நம்மளா யூடியூபர்னு நம்மளே பெருமைப்பட்டுக்கிட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா ஒண்ணுமே சமைக்கல. நேற்று நைட்டு மீதி உள்ள மாவு இருக்கு, தோசை ஊற்றி சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. பேச்சுலர் லைஃப்ல தான் தோசை இட்லின்னு மாறி மாறி தின்னுட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்து தோசையா அப்படின்னு வேற வழி இல்லை, பசிக்குது, காலையும் சாப்பிடல. தோசையும் சைடிஷா முட்டையும் போட்டு பொறிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோக்கு கண்டென்ட் எழுதணும். ஸோ அந்த கண்டென்ட்லாம் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது லெட்டோட இங்கு தீர்ந்து போச்சு. ரைட்டரா அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்வீட் எடு, உடம்புல சுகர் ஏற்று அப்படின்னு ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஈவினிங் போல ஊர்ல இருந்து வரேன்னு மாமான்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்க வரப்ப சிக்கன் ஆயிட்டு வந்தாரு. சிக்கனை ஃபர்ஸ்ட் கொடுங்கன்னு சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மாமாவும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அதனால நம்ம பேச்சுலர் லைஃப்ல எப்படி இருக்கும் தெரியும். அதனால பார்க்க வரப்ப மறந்துடாம சிக்கன் ஆயிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பப்ஸ் போதும் அளவுக்கு நல்லா சாப்பிட்டு நைட் என்ன சாப்பாடுன்னு பார்த்தா மறுபடியும் சிக்கன் கிரேவி ரசம். மார்னிங் சாப்பிடாம ஆஃப்டர்நூன்ல இருந்து நல்லா சாப்பிட்டதெல்லாம் சரிக்கணும்னு ரசம் சாதம் சாப்பிட்டு டே முடிச்சாச்சு.